ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு தமிழ் ஜூனியர். இப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் திங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிராஃப்ட் திங்ஸை தான் உங்களுக்கு நாங்கள் இப்போ காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராஃப்ட் திங்ஸை வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கிட்டார் போட்ட ஒரு லப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நல்லா வெரைட்டியாக லப்பர்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து பனானா லப்பர்ஸ், ஆப்பிள் லப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் இது பாக்ஸுன்னு சொல்லிட்டு நானே ஒன்று தயாரிச்சிருந்தேன். இதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் நெயில்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான மினியான புக். இது வந்து நான் வந்து ட்ராயிங் குட்டி குட்டியாக பண்ணுவேன். இது வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து இந்த கிஃப்ட்டெலாம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நான் வந்து இதில் வந்து வச்சுருப்பேன். இன்னும் சில கிராஃப்ட்டுக்கு தேவைப்பட திங்ஸும் அதில் வச்சுருப்பேன். அடுத்து இந்த பாக்ஸுக்கு வந்துடலாம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழைய பெயிண்ட்டு. இது ஏற்கனவே நான் வாங்கினது. இது வந்து இப்போ புதுசாக வாங்கிக்கிறது. இது வாட்டர் பெயிண்ட் அப்படிங்கிறதுனால இதில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து இதுதான் ப்ரஷ்ஷஸ். இது வந்து பெரிய ப்ரஷ், இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரஷ், அதோட குட்டி ப்ரஷ், அந்த மாதிரி நிறைய வகையாக நான் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 ஸ்கேல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசிடி ஸ்கேல் அண்ட் 1 2 3 இருக்கும் ஸ்கேல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரவுண்டாக வந்து மோல்டு மாதிரி. அதை நம்ம இதில் சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும் அழகாக. இதுவும் ஒரு ஸ்கேல் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சிசர். இது வந்து க்யூட்டாக கட் பண்ணோம், இந்த மாதிரி கட் பண்ணோம். அடுத்து இதுக்கு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளிட்டர் ஷீட்டால் பண்ண ஒரு பேக்கு. இதுக்குள்ளே நிறைய திங்ஸஸ்லாம் வச்சுருக்கிற மாதிரி கேப்லாம் விட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கலர் ஷீட்டை வச்சு நான் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே நான் சில திங்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு ஹாட்டாக கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் நானே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். இது விட்டா நல்லா பறக்கும். இது ஒரு பாக்ஸு. இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ். அதை அழகாக பெயிண்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் ஒன்று வச்சுருக்கேன். இது கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து ஒரு குட்டி புக் வச்சுருக்கேன். இது வந்து நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே இதில் எழுதி வச்சுப்பேன். இது வந்து கம்ஸ்லாம் நிறைய நான் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். ஃபோர் கம்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இது மாதிரி எப்படின்னா அந்த பிளாஸ்டிக்கில் நான் வாங்கினது. அதுக்கப்புறம் தேவையான பென்சில்ஸ், பேனாஸ் இதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையானது இங்கே வைப்பேன். இது வந்து இதுவும் என்னோடய பென்சில்ஸ், பேனாஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸு. இது பென்சில், இது 2 பென்னு, இது வந்து ஒரு பென்சில். இது இந்த பென்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் டேப் வந்து 2 வச்சுருக்கேன். அது கோல்டில் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து பிங்க்கில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குட்டியாக வந்து யானை. இது வந்து எனக்கு கிண்டர் ஜாயில் கிடச்ச ஒரு கிஃப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சில கிராஃப்ட் திங்ஸ்லாம் வச்சுருப்பேன் இந்த அட்டைப்பெட்டியில். இவ்வளோ தான் என்னோடய கிராஃப்ட் திங்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.